ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धार करते यीशु मसीह के बहुमूल्य नाम எல்லாருக்கும் से அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் आप கொள்கிறேன். सभी को प्रेम के अभिवादन देते எல்லாம் हैं। நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? ஒரு புதிய மாசம் एक नया महीना ஜூலை மாசத்துக்குள்ளாக கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். जुलाई महीने के अंदर आने के लिए परमेश्वर ने अगुवाई ஆண்டவர் किया எவ்வளவு है। நல்லவர். परमेश्वर कितना अच्छा 6 है। மாசம் பாதுகாத்தா 6 महीना उसने रक्षा இந்த किया। புதிய மாசத்துல நம்ம கொண்டு अब வந்திருக்கிறபடினால नए महीने में वो लेकर आया है, நாம் इसलिए கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். परमेश्वर के लिए हमें धन्यवाद देना வேத है। வெளிச்ச தினதானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி हम கொள்ளுகிறோம். अनगिनत आनंदित होते हैं। நாம் இந்த வார்த்தைகளை செல்லலாமா? हम आज के वचन की ओर இந்த जाएंगे। மாசம் என்ன புதிய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். इस महीने में परमेश्वर ने नए वचन को दिया है, வாசிக்கலாமா? वो पढ़ेंगे। புதிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். नए प्रतिज्ञा को उसने दिया है। यशायाह की पुस्तक 54 அதிகாரம் 54 चैप्टर 8 சொல்லப்பட்டிருக்குது. उसका 8वां वचन में कहा गया है, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். क्रोध के आवेग में आकर मैंने पल भर के लिए तुझसे मुंह छिपाया था, ஆனாலும் परंतु நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். अब अनंत करुणा में तुझे दया करूंगा और छुड़ाने वाला यहोवा यह वचन कहता எவ்வளவு है। அருமையான வார்த்தை. कितना अच्छा वचन है। அவர் சொல்றாரு, वो कहता है, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் क्रोध के आवेग में आकर என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு நான் மறைத்தேன். मेरे चेहरे को मैंने पल भर के लिए तुझसे छिपाया था। யோசிச்சு பாருங்க, सोच कर देखिए, ஒரு இமைப்பொழுதுல அந்த இமை அந்த விழிக்கிற சமயத்துல அவர் சொல்ல உன்னை மறைத்தேன். वो कहता है कि मैं बस क्षण भर के लिए अपने मुंह को तुझसे छुपाया என் था। முகத்தை இமைப்பொழுது நான் மறைத்தேன். कुछ क्षण भर के लिए मैंने अपना मुंह तुझसे छिपाया था। ஒரு நிமிஷம் அப்படி விட்டுட்டான்னு நம்ம ஜாலி முடிஞ்சு. अगर 1 मिनट भी वो छोड़ देता है तो हमारा काम तमाम हो जाएगा। இந்த உலகத்திட்டு பேரண்டியதான். ये संसार के साथ साथ हमें जाना है फिर। அவர் சொல்றாரு, लेकिन वो कहता है, பொழுது உனக்கு நான் மறைத்தேன். क्रोध के आवेग में आकर मैंने पल भर के लिए तुझसे मुंह आनंद छिपाया। சொல்றாரு, परमेश्वर कहता है, ஆனாலும் फिर भी நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். अनंत करुणा से मैं तुझ पर दया करूंगा। உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன். अनंत करुणा के साथ तुझ पर मैं और दया अरुமையான करूंगा। वार्ते। एक अच्छा वचन இந்த है। மாசம் ஆண்டவர் சொல்றாரு, इस महीने में परमेश्वर உனக்கு कहता நான் है, முகத்தை நான் மறைத்தேன். मैं पल भर के लिए तुझसे मुंह छिपाया, இமைப்பொழுது உனக்கு நான் மறைத்தேன். पल भर के लिए मुंह अपना छिपाया, ஆனாலும் फिर भी நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் अनंत करुणा के साथ तुझ पर दया என்று करूंगा। கர்த்தர் மீட்பர் சொல்லுகிறார். ऐसा तेरा छुड़ाने वाला यहोवा यही वचन என்ன कहता है। கிருபையா? क्या करुणा? சாதாரணமான கிருபை இல்லை, एक साधारण अनुग्रह नहीं, நித்திய கிருபை. अनंत करुणा। கிருபைக்கு மேல் கிருபை, अनुग्रह के ऊपर अनुग्रह, வரங்களுக்கு மேல் வரம், वरदान के ऊपर वरदान, ஆம் ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதங்கள், आशीषों के ऊपर आशीषें, நன்மைகளுக்கு மேல் நன்மைகள். भलाइयों पर भलाइयां। உனக்கு நான் இறங்குவேன் சொல்லுதா. मैं तुझ पर दया करूंगा करके वो कहता உங்களுக்கு அவர் है, இறங்குவார். आपके लिए वो दया करेगा। அவர் சொல்றாரு, वो कहता है, என்று கர்த்தராகிய உன் மீட்பர் तेरा சொல்லுகிறார். छुड़ाने वाला यहोवा यही कहता ஒரு है। மனிதன் சொல்லவில்லை, एक मनुष्य नहीं कह ஒரு रहा, அரசாங்கம் एक சொல்லவில்லை, सरकार नहीं कह ஒரு रहा, தலைவர் एक சொல்லவில்லை, नेता नहीं कह रहा, வார்த்தையை உண்டாக்கினவர் स्वर्ग शब्द को जो बनाया है சர்வ வல்லமையுள்ள वो தேவன் सर्वशक्तिमान அவர் परमेश्वर है। சொல்கிறார், वो कहता है, உனக்கு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். अनंत करुणा के साथ तुझ पर दया करूंगा। இமைப்பொழுது கைவிட்டேன், क्षण भर के लिए मैंने तुझे छोड़ा, ஆனாலும் फिर भी உருக்கம் இறக்கங்களால बड़ी ही दया से உன்னை மீண்டும் செலுத்திக் கொள்ளுவேன். तुझे मैं फिर से मैं अपना लूंगा। நம்மளெல்லாம் பார்த்தா, अगर हमें देखा जाए तो, நம்முடைய பாவத்தை பார்த்தா, हमारे पापों को अगर देखा நம்முடைய जाए तो, குற்றத்தை பார்த்தா, हमारी गलतियों को देखा जाए तो, அக்கிரமத்தை பார்த்தா, अधर्मों को देखा அவன் जाए முன்பு तो நிற்கவே முடியாது. उसके सामने हम खड़े ही नहीं रह ஆனால் सकते। அவரோ, लेकिन वो அவர் சொல்றாரு, कहता है, நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். अनंत करुणा से तुझ पर दया करूंगा, உனக்கு நான் இறங்குவேன். तेरे लिए मैं दया करूंगा। நான் ஒரு ஊழியருடையதான ஒரு சுவிசேஷத்தை கேட்டேன். एक सेवक का जो सुसमाचार उसे हम எனக்கு सुने, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. वो बहुत ही आश्चर्यचकित ஒரு था। டாஸ்மாக் கடைக்கு முன்பாக நின்று, एक दारू के दुकान के सामने खड़े रहकर, தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடை இருக்கு இல்லையா, तमिलनाडु में जो ऐसे दारू के जो दुकान அந்த है, கடைக்கு முன்பதாக நின்று वो दुकान के सामने खड़े रहकर ஊழியக்காரர் சொல்றாரு, वो सेवक कहते இந்த हैं, சாராய கடைக்கு போகாதீர்கள், ये दारू के दुकान पर मत जाओ, இது உங்களை அழிவுக்குள்ள கொண்டு ये போகும். आपको नाश की ओर ले जाएगा। நீங்கள் உழைத்த சம்பாத்தியம் எல்லாம் இதுல போய்விடும். आपका जो कमाई है वो सब इसमें चला जाएगा। உங்க பணத்தை எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள், आपके सब पैसे अपने बच्चों के लिए इकट्ठा பருப்பு करो, வாங்கி கொடுங்கள், जो कार्य को लेकर दो, அரிசியை வாங்கி கொடுங்கள், जो चावल ला कर दो, பொருட்களை வாங்கி கொடுங்கள், सामानों को ला कर दो, குடிக்க வராதுங்கன்னு यहाँ சொல்லி पर पीने मत आओ करके கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். परमेश्वर आप पे
आप पे प्रिय அவர் है, உங்களுக்காக वो இறங்குவார், आपके लिए दया அவர் करेगा, உங்களுக்காக மரித்து वो இருக்கிறார் என்று आपके சொல்லி लिए मरा है करके அவர் அவனமாக அந்த டாஸ்மாக் கடை முன்பதாக அந்த சுவிசேஷம் சொல்வதை நான் கேட்டு ஆச்சரியமா उस இருந்துச்சு. रीति से दारू के दुकान के सामने सुसमाचार बता रहे थे, वो देखकर चकित हुए हम। ஆண்டவர் நித்திய கிருபையில இறங்குவார். परमेश्वर अनंत करुणा से दया करता எப்பேற்பட்ட है, பாவியா चाहे இருந்தாலும், कितना भी बड़ा पापी रहे, எப்பேற்பட்ட மனுஷனா चाहे இருந்தாலும், कितना भी बड़ा मनुष्य ஆண்டவர் क्यों ना சொல்றாரு, रहे, परमेश्वर कहता है என்னிடத்துல வா. तू मेरे पास आ। வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உண்டு. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உண்டு. வாழ்நாளெல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உண்டு. அருமையாக பாடலை படித்தார். अच्छा गीत गाए हैं। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है ஆனாலும் फिर भी நித்திய கிருபையுடன் अनंत करुणा से உனக்கு நான் இறங்குவேன். मैं तुझ पर दया करूंगा, குடும்பத்துக்கு இறங்குவா, आपके परिवार के लिए दया உங்க करूंगा, பிள்ளைகளுக்கு இறங்குவா, तेरे बच्चों के लिए दया உங்களுக்கு करूंगा, இறங்குவா. आपके लिए दया करेगा। மாச வாக்குத்த ये கொடுத்திருக்கிறார். महीने में वो प्रतिज्ञा देता அவர் है, பக்கம் திரும்பி வாருங்க, उसके और फेर कर आइए, அவர் பக்கம் வாருங்க, उसके पास आइए, அவர் நோக்கி பாருங்க. उसकी और देखिए। நித்திய கிருபை अनंत करुणा உங்களை விட்டு விலகாது. वो आपसे दूर नहीं होगा, वो चलाएगा। செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே நன்றி अच्छे செலுத்துகிறோம். पिता आपको धन्यवाद देते हैं, பிள்ளைகளுக்காக आपके செபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना இந்த करते மாசம் हैं, கொடுத்த வாக்குத்தத்துக்கு உமக்கு इस ஸ்தோத்திரம். महीने में दिया हुआ प्रतिज्ञा के लिए आपको ஆனாலும் धन्यवाद। फिर भी நித்திய கிருபையுடன் अनंत करुणा से உனக்கு இறங்க வேண்டும் சொல்லி तुझ पर இருக்கிறீங்க. दया करूंगा करके इस आपने पिल्ले कहा की है, इरकम कान आपके में। बच्चों के लिए दया दिखाइए, உயர்த்தும், ऊंचा कीजिए, மகிமைப்படுத்தும். महिमा कीजिए। சொன்ன ஆண்டவர் வார்த்தை நிறைவேற்றும். बोले परमेश्वर आप उस वचन को पूरा அப்படியே कीजिए, செய்யும். वैसे ही कीजिए। இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।